ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காய்கறி வேஸ்ட்டில் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா புழு வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வைக்காதுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இந்த வேஸ்ட்டில் வந்து நான் தண்ணி ஊற்றி எப்படி ஊறி அதோட கலர் வந்து எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இப்படி நம்ம தண்ணி ஊற்றி வைக்கையில் அப்படியே வெயிலே வச்சிடணுங்க. நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கனாலே புழு வந்துடும் கண்டிப்பாக. மூடி வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு வாரம் கழித்து அந்த தண்ணியை இப்படி வடிகட்டி அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் வடிகட்டி நம்ம செடிகளுக்கு ஊற்றி வந்தோம்னா நல்ல சத்தாக ஆரோக்கியமாக இருக்குங்க செடி. அதேமாரி நீங்கள் இந்த மாதிரி தண்ணியாக வேண்டாம், எனக்கு மக்கிற உரமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்கெட்டில் காய்கறி வேஸ்ட்டை பூரா சேர்த்துக்கிட்டே வரணும். அப்புறம் அதில் கொஞ்சம் மண், கொஞ்சம் புளிச்ச மோரோ இல்லை தயிரோ ஊற்றி நீங்கள் வந்து மூடி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஆனால் அந்த பக்கெட்டில் வந்து கண்டிப்பாக ஓட்டை அங்கங்கே இருக்கணுங்க. ஓட்டை இருந்தால் தான் அந்த காற்று போகிறதுக்கு வசதியாக இருக்கும், மக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். ஓட்டை இல்லாமல் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக புழு வைக்கும். நீங்கள் வந்து மக்கிற உரம் வைக்கையில் அதை வந்து மூடி வச்சுக்கலாம். ஆனால் அந்த நம்ம மக்க வைக்கும்ல அந்த வாளிலையோ இல்லை டஃப்லையோ எதில் மக்க வைக்குமோ அதில் வந்து ஓட்டை இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்தோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இது வந்து கருந்துளசி எவ்வளோ பெருசாக அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கழிவுகளை வந்து நான் அப்பப்போ செடிகளுக்கு ஊற்றுவேங்க. டக்குன்னு வளர்ந்து வந்துடும், நல்லாவும் இருக்கும். அதேமாரி மீன் அலசின தண்ணி, முட்டை ஓடை வந்து நல்லா மிக்சியில் அடித்து அந்த ஓட்டோட பொடிகளையும் போட்டு வந்தோம்னா சூப்பராக வளர்ந்துருக்கும். இப்போ பாருங்கள், கேசவர்த்தினி செடி வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, எப்படி இருக்குது பாருங்கள். துளசியெல்லாம் எவ்வளோ பச்சை பச்சேர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நான் உரம் கொடுக்குறேன் மண்ணுக்கு. நீங்கள் எப்படி கொடுக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.